கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எத்தியோப்பிய தேசத்து விமானம் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டது. அதை கடத்தி சென்று வேறொரு விமான தளத்திலே இறக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த விமான தளத்திலே இறங்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அருகில் இருக்கிற தேசங்களுக்கு சென்று அங்கேயாவது இறக்கலாம் என்றால் தீவிரவாதிகள் கடத்தி சென்ற விமானத்தை இறக்குவதற்கு எந்த விமான நிலையத்திலும் அனுமதி கிடைக்கவில்லை. எனவே விமானம் பறந்து கொண்டே இருந்தது. கடைசியில் அதன் எரிபொருள் தீர்ந்து விட்டது. அப்பொழுது அந்த என்ஜின் ஆஃப் ஆகிவிட்டது. விமானம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி செல்ல ஆரம்பித்தது. கொமாரோ தீவுகளுக்கு அருகே உள்ள கடற்பகுதியிலே விமானம் இறுதியாக அது விழுந்து மிதந்தது. அப்பொழுது தீவில் இருந்து புறப்பட்டு வந்த அநேகர் கொஞ்சம் பேரை காப்பாற்றினார்கள். கொஞ்சம் பேர் விழுந்த விதத்திலே செத்து விட்டார்கள். ஆனால் அந்த விமானம் இன்னும் சில நிமிடங்களிலே கடலிலே விழுந்து விடும் என்பதை அறிந்த ஒவ்வொரு பயணிகளும் அலறினார்கள், துடித்தார்கள். அதையெல்லாம் அங்கிருக்கிற கேமரா மூலமாக தரைக்கு ஒளிபரப்பு செய்து தரையிலே டிவியிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அதையும் தாண்டி ஒன்றை போடவில்லை. அது என்ன? ஆண்ட்ரூ மீக்கன்ஸ் என்ற ஒரு உபதேசியார் மக்களை அமைதிப்படுத்த முயற்சி செய்தார். நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்கள். நாம் வானத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் கடவுளுடையவர்கள். கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று விசுவாசியுங்கள். அது மட்டுமல்ல, இந்த விமானம் முழுக்க நொறுங்கி நாம் மறித்து போனாலும் பரலோகம் என்ற ஒன்றை தர வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். அவரை விசுவாசித்து ஏசப்பா பாவங்களை மன்னியுங்கள் என்று கேளுங்கள். இந்த சில நிமிடங்களிலே நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்யாமல் போனாலும் பாவங்களை மன்னித்து தம்மோடு சேர்த்துக் கொள்வார் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் பேர் சத்தம் போட்டு, சாவ போறவங்களே விடாம பிரசங்கம் பண்றீங்களே ஐயா, சாகும் போதே இப்படித்தான் நாங்க பிரசங்கம் கேட்கணுமா என்று முகத்தை சுழித்துக் கொண்டார்கள். சிலர் அவர் சொல்வது நியாயம்தான். ஒருவேளை நாம் பூமியில இருந்தாலும் மரணம் நமக்கு நிச்சயம், வானத்தில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு மரணத்தை நிச்சயித்து விட்டால் மாண்டுதான் போவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறாரே, எனவே அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று விசுவாசத்தோடு கூப்பிட ஆரம்பித்தார்கள். அப்படியே அந்த விமானம் விழுந்த போது அதில் அநேக பேர் செத்து போனார்கள். இந்த பிரசங்கியாரும் அதிலே செத்து போனார். காப்பாற்றப்பட்டவர்களிலே 17 பேர் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறினார்கள். நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். எதற்காக? இந்த பூமியிலே நாங்கள் வந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்ல வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக. அந்த பிரசங்கியார் தன்னுடைய வாழ்வின் ஓட்டத்தை முடித்தார். கடைசி வரை அவர் கர்த்தருடைய பணியை செய்தார். அவருக்கான பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் விட்ட பணிகளை அதை விட அதிகமாக செய்யும்படிக்குத்தான் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நாம் சாகும் வரை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் ஒரு ஞானமான பணியை அந்த மனிதன் செய்து கொண்டு மரித்தான். 2 பேர் 1:13-14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். நாம் மரண பரியந்தம் ஊழியம் செய்ய வேண்டும். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். மரண பரியந்தம் கர்த்தருக்கென்று ஏதாயிலும் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.